Hi guys, welcome to our channel Motivation Myself. Success, வெற்றி இந்த வார்த்தை யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேரும் இந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம எடுத்துக்கிட்ட புது முயற்சியா இருக்கட்டும், நம்மளோட லட்சியமா இருக்கட்டும், நம்மளோட கனவாகட்டும், எல்லாத்துலயுமே வந்து நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எல்லாத்துக்குமே இப்ப மேத்ஸ்ல சயின்ஸ்லாம் ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா இதுதான் ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி சக்சஸுக்கும் ஒரு ஃபார்முலா இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா நம்மளோட எய்ம்ல நம்மளோட லட்சியத்தை நம்ம சக்சஸை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் ஏன் இது திரும்ப சொல்றேன் அப்படின்னா, மேத்ஸ்ல ஃபார்முலா தப்பானா என்ன ஆகும்? செம்மே தப்பா போயிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த சக்சஸ் ஃபார்முலாவையும் நீங்க மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் என்ன, எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்ட விஷயம் எல்லாமே வந்து சக்சஸ்ல தான் போய் முடியும். ஸோ நம்ம அது என்ன சக்சஸ் ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்ல வந்து மேத்ஸ்ல சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஈக்குவேஷன், தியரம், ஃபார்முலா அந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் சமயத்தில் போய் நம்ம சொல்லிருப்போம். ஸோ அவ்வளோ கஷ்டமான ஃபார்முலாலாம் சக்சஸ் ஃபார்முலா கிடையாதுங்க. ரொம்பவே ஈஸியான, நம்மளால கப்புன்னு பிடிச்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபார்முலா தான் இது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, பில்டப்லாம் பண்ணாம நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன். அந்த ஃபார்முலாவோட பேர் வந்து 5D. ஓகே, 5D. அந்த 5D தான் நம்மளோட வெற்றியை நிர்ணயிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா. ஸோ அது என்னென்ன டி, என்ன 5D அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சீக்கிரமா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டி, டைரக்ஷன். அது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அதாவது நமக்கு தேவையான ஒரு விஷயம்னு இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி போய் அடைய போறோம், எந்த வழியில போய் நம்மளோட அந்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்க விஷயத்த நம்ம வந்து ரீச் பண்ண போறோம், அதுதான் அந்த டைரக்ஷன். இப்போ வந்து எனக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் என்னோட 50 இயர்ஸ், என்னோட 50வது வயசுல எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும், நான் இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது என்னோட ஆசையா இருந்தா அதுக்காக நான் என்ன எப்படி தயார்படுத்திக்கணும். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கைக்கு நான் இப்ப இருந்து நான் என்னென்ன பண்ணேன்னா, நான் அந்த மாதிரி நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு என்னன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான அந்த வழிதான். ஸோ 50 வயசுல நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், என்கிட்ட நல்ல ஒரு வசதி வாய்ப்போட இருக்கணும், நான் யாரையும் நம்பி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா, ஸோ இப்பத்துல இருந்தே என்னோட ஃபிட்னஸ்ல நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் என்னோட ஏர்னிங்ஸை, என்னோட சேவிங்ஸை நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் டைரக்ஷன். இதுதான் சக்சஸோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலால வர ஃபர்ஸ்ட் டி. இந்த செகண்ட் டி என்ன அப்படின்னா டெடிகேஷன். டெடிகேஷன்ற வார்த்தை நம்ம அதிகமா நம்ம கேட்டுட்டு இருக்க வார்த்தை தான். ஸோ டெடிகேஷன் அப்படிங்கிறது வந்து கரெக்டான மீன் வந்து அர்ப்பணிப்பு. அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன், ஃபுல் எஃபோர்ட்ஸ் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்து ஒரு வேலையை நம்ம செய்யும் போது ஸோ நமக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் வேலைக்கு போயே ஆகணும், ஸோ நான் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அதில் ஒரு டெடிகேட்டடான எனக்கு கான்சன்ட்ரேஷனை நான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போகும்போது மணி 8 மணிக்கு பெட்டில் படுத்துக்கிட்டேன், ஐயோ என்னால் எந்திரிக்க முடியலையே, நான் தூக்கம் வருது, ஆஃபீஸ் போகணுமா, ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்க அந்த மாதிரி சலிச்சுக்கிட்டு போகாம அழகாவா நம்ம இன்னைக்கு ஆஃபீஸ் போறோம், நம்மளோட வேலையை கரெக்டாக நம்ம செய்ய போறோம், அந்த மாதிரி நம்ம மைண்டை வந்து மாத்திக்கிட்டு ஸோ நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல ஃபுல் ஈடுபாடோட, ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட, ஃபுல் அர்ப்பணிப்போட நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் டி. ஓகே, இந்த தேர்ட் டி, டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, இல்ல சாதாரணமா நீங்க செய்யக்கூடிய வேலைகளை ஆகட்டும் சரி, உங்களுக்கு சுத்தி கண்டிப்பா வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அது வரும் மற்றவங்க கிட்ட இருந்து. சம்டைம்ஸ் நமக்கே ஒரு சலிப்பு வரும், ஐயோ இதெல்லாம் நம்ம செய்யணுமா. ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய வேலையை நம்ம செய்யாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நடக்குமோ அத்தனையும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களை நம்ம விட்டு கொடுக்காம, இல்ல எடுத்த முயற்சியில நான் ஜெயிக்காம இருக்க போறது கிடையாது, வெற்றியோ தோல்வியோ நான் ஃபுல்லா கடைசி வரைக்கும் நான் இறங்கி பார்க்கறது முடிவு பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா நம்ம மைண்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்றதுதான் டிட்டர்மினேஷன். ஸோ முக்கியமான விஷயம் இந்த தேர்ட் டி சக்சஸ் ஃபார்முலால டி ஃபார் டிட்டர்மினேஷன். இதை மட்டும் நம்ம எந்த காரணத்தை கொண்டும் முக்கியமா இழக்கவே கூடாது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கறது 4th D டிசிப்ளின். டிசிப்ளின் அப்படின்னாலே அடிப்படைங்கிறது ஒழுக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்ம வெற்றியை நோக்கி போற பயணமா இருந்தாலும் சரி, இல்லை ஈவன் நம்ம நினைச்ச விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், நம்ம சக்சஸ் ஆயிட்டோம், ஆனா அந்த அச்சீவ் பண்ண சக்சஸை நம்ம கரெக்டா கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த டிசிப்ளின் இல்லை, இந்த ஒழுக்கம் இல்லை, செய்யற வேலைகள்ல ஒரு திருத்தம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, கரெக்டா நம்ம அதை செய்யல அப்படின்னாலே அது நமக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப குறையும். ஈவன் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டாலும் அந்த வெற்றியை நம்மளால லாங் டைமுக்கு நம்மளால கொண்டு போக முடியாது. ஸோ இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் 4th D டிசிப்ளின். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ் ஃபார்முலால இருக்க இந்த 5வது D என்ன அப்படின்னா டெட்லைன். ஸோ டெட்லைன் அப்படின்னா அதாவது ஒரு டைம் லிமிட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவும் ரொம்பவே முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு முயற்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு டைம் லிமிட்டை, ஒரு டெட்லைனை நம்ம கண்டிப்பாக செட் பண்ணிடணும். ஸோ அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள நம்ம இந்த வேலையை முடிக்கணும், நம்ம இந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட கான்சென்ட்ரேஷன் தேவையில்லாத விஷயங்களை போகாது. ஸோ நம்மளோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் நம்ம எடுத்துக்கிட்ட முயற்சியிலையும் நம்ம எடுத்துக்கிட்ட விஷயங்களையும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை மட்டும்தான் இருக்கும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும், டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வீட்டில் பையனுக்கு பொண்ணு தேடுறாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னும் போது, ஸோ அவருக்கு 30 இயர்ஸ் இருக்கணும், அதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நம்ம பொண்ணை தேடணும். இல்ல கல்யாணம் பண்ணா போதும் அப்படின்னா அவருக்கு பாத்தீங்கன்னா 60 வயசுலதான் அந்த மாதிரி கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது சும்மா விளையாட்டுக்கு சொல்றதுதான். ஸோ எதுக்குமே ஒரு டெட்லைன் அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணினாதான் நமக்கான வெற்றி, அந்த வெற்றியை நோக்கி நம்ம போற பயணம் கரெக்டா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5D என்னென்ன அப்படிங்கறத நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம திரும்ப ஒரு தடவை சொல்லிடலாம். அந்த 5D என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் D டைரக்ஷன், செகண்ட் டெடிகேஷன், தேர்டு டிட்டர்மினேஷன், அண்ட் ஃபோர்த் டிசிப்ளின், அண்ட் ஃபிஃப்த் டெட்லைன். ஸோ இந்த 5 சேர்ந்து தான் இந்த சக்ஸஸ் ஃபார்முலா. ஸோ இதை நீங்க உங்க லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணி நீங்க சக்ஸஸ் ஆக போறீங்க. ஸோ நீங்க சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் மறக்காம என்கிட்ட சொல்லுங்க. ஸோ நம்ம எல்லாருமே இந்த சக்ஸஸ் ஃபார்முலாவை நல்லாவே கற்றுக்கிட்டோம், நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணி எல்லாருமே ஒரு சக்ஸஸான ஒரு லைஃப்பை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை ஆல்மோஸ்ட் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மறுபடியும் நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.